அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன். அதில் எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, நாட்டில் நடக்கும் கொடுமைகளில் இதுவும் ஒரு கொடுமை அப்படின்னு. அப்போ தான் நேற்று எனக்கு கோவம் அந்த மெசேஜை கதைச்சி போட்டேன். எனக்கு அந்த பெண்கள் பார்க்குறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதை மறுபடியும் போயிட்டு நான் பார்த்தேன். அந்த பெண்கள் வாரது, பட்டம் வாங்குறது இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை மறுபடியும் நான் போயிட்டு பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கி இப்போ தான் அந்த வீடியோ மறுபடியும் போய்ட்டு அந்த பெண்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நேற்று எழுதியிருந்ததை அழிச்சிட்டு இன்றைக்கி வேறு டைட்டில் போட்டிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் எழுதணும். பெண்கள் முன்னேறும்போது அவங்கள பாராட்டுங்க, காலில் போட்டு மிதிக்காதீங்க. ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. இதை முன்னாலே பண்ணியிருக்கலாம்ல. எங்களாலும் முன்னேற முடியும். எல்லா பெண்களும் சாதிக்கிறாங்க. சாதிக்கிற பெண்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்க. அந்த காலத்தில் மாக்கி இன்றைக்கும் பெண்கள் நினைக்காதீங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கும் பெண்கள் வீரமாக இருந்தாங்க. அதனால தான் இந்து மக்கள் பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்கள்னு சொல்லி கும்பிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பெண்களுடைய கொடுக்குற மதிப்பு, அந்த பெண்களுடைய திறமை, ஆளுமை, அதுக்கு தான் அந்த மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு அதை தவிர வேறு ஒன்றும் செய்ய தெரியலை. பெண்களை மதித்தாங்க, தெய்வத்துக்கு இணையாக பெண்களை கும்பிட்டாங்க. அது ஹராம். இஸ்லாம் சொல்லுது அது ஹராம்னு. ஓகே, ஹராம். பெண்களை நீங்கள் கும்பிட தேவையில்ல. பெண்களை மதிக்கலாம்ல. இஸ்லாமிய பெண்கள்னா என்ன, பெட்டிகளுக்கு பூட்டி வைக்கிறது. ரசூல் அவங்க சொல்லியிருக்காங்க பெண்கள் எப்படி பாதுகாக்கணும்னு. அதோட முறைகளையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெட்டியில் போட்டு பூட்ட சொல்லலை, அடிமைகளாக வீட்டுக்கு வைக்க சொல்லலை. பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றியது இஸ்லாம். அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் எழுதலாமா கொடுமைன்னு? இதை விட கொடுமை என்ன இருக்குது நீங்கள் செய்கிற வேலைகளை விட? அடுப்புளுக்கே இருந்த பெண்களை வெளியேற்றி பெண்கள் சாதிச்சுக்கிட்டு இன்றைக்கி உலகத்தில் பல இடங்களில் பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்களை பாராட்டுங்க. உங்களை சிலை வச்சு கும்பிட சொல்லலை. அன்றைய மக்கள் பெண்களை மதித்ததுனால சிலை வச்சு கும்பிட்டாங்க. இப்போ நீங்கள் சிலையெல்லாம் வச்சு கும்பிட வேணாம். பெண்களை மதிங்க. திறமையான பெண்களை உதவி செஞ்சு அவங்க திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க. பெண்கள் நமது கண்கள், மறந்துடாதீங்க. இனிமேல் தவறுகள் செய்யாதீங்க, திருத்திக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். திருத்தியதுக்கு நன்றி.